Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா Tally சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு Tally சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் தான் கீழே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயாகவே எஜுகேஷனல் மோடில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா? கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் Tally யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் கம்பெனி பிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி யாரோ உங்களுடைய வீட்டில் உங்கள் அக்காவோ அண்ணனோ Tally சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த கம்பெனி இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு இங்கே கேட்வே ஆஃப் Tallyன்னு வந்திருக்கும். அப்போது நம்ம இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும். அதாவது அவங்க யூஸ் பண்ண கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும். இல்லை புதுசாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஷட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷட் கம்பெனி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா F1. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு F1 கீழே ஒரு லைன் இருந்துச்சுன்னா ஆல்ட்டை யூஸ் பண்ணி F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா மவுஸ் பாயிண்ட் எடுத்து போய்ட்டு அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஷட் கம்பெனி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் கம்பெனின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கிரியேட் கம்பெனின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்திருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டேரக்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் Tally இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் Tally எந்த ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அதிலே தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி டேரக்டரி இங்கே காட்டிருக்கோம். ஸோ நீங்கள் Tally எங்கே சேவ் ஆகிருக்கு நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ஒரு ஃபைல் எங்கன்னு கேட்டிங்கன்னா C டிரைவில் யூசர்ன்ற ஃபோல்டரில், அதுக்குள்ளே அடுத்த ஃபோல்டர் பப்ளிக்கு Tally ERP டேட்டாவில் இருக்குது. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கம்பெனி இல்லை, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு C டிரைவில் வேண்டாம், எனக்கு வேறு டிரைவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன் வேறு டிரைவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய லேப்டாப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் OS மாற்றணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வேறு டிரைவில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா C டிரைவை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டிரைவுமே இருக்கிற டேட்டா அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா அதில் சேஃபாக இருக்கும். C டிரைவில் இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஃபைல் ஏதாவது உங்கள் OS கரப்ட் ஆகிடுச்சுனாலோ இல்லை OS மாற்றணுமானாலும் நீங்கள் பேக்கப் எடுக்காமல் விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ட்ரைவை மாற்றிக்க போகிறேன். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்பில் என்ன ட்ரைவ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. டிரைவருடைய அந்த லெட்டரை மட்டும் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் என்னென்ன டிரைவர் இருக்குதுன்னு நான் செட் பண்ண போகிறேன். C டிரைவு, அதுக்கப்புறம் E டிரைவு, F, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ நான் அதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ G டிரைவ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ G டிரைவ் உள்ளே போனேன்னா இப்போ நான் இங்கே என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், ஒன்ஸ் நான் கம்பெனிலாம் கொடுத்துட்டு இதை அக்செப்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், G டிரைவ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ G டிரைவ் செலக்ட் பண்ணுறதுக்கு G ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோலன், அதுக்கப்புறம் Tally ERP 9 கற்கும் படலம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா G டிரைவில் Tally ERP 9 கற்கும் படலம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் என்னோடய டேட்டா சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எப்போ அது அப்பியர் ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கம்பெனி நேமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் லாஸ்ட்டாக கொடுத்தோடனே அங்கே வந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைவில் போகிறேன். ஸோ G டிரைவில் Tally ERP 9 ஏதாவது கற்கும் படலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை, அது நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ண இருப்போம். ஸோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 நேம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேம்னு இருக்கும். நேம்னா என்ன, மெயிலிங் நேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரத்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் என்னோடய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ரத்னா ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குதுன்னா நான் சும்மா ரத்னா ட்ரேடர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். பட் ஆனால் மெயிலிங் அட்ரஸ் நேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்னா ட்ரேடர்ஸ் கம்பெனியோடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் மெயிலிங் நேமில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ, அதாவது கம்பெனியோடைய ஃபுல் நேம், எந்த ஷார்ட் ஃபார்மோ அப்ரிவேஷனோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நேமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ரிவேஷனோ ஷார்ட்கட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மெயிலிங் நேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு கம்பெனி நேம் தான் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுறேன், ரத்னா ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த அட்ரஸ் வந்து ஜஸ்ட் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதை மட்டும் தெரிஞ்சதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறதுனா அட்ரஸ் நான் கொடுக்கல. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அது வந்து சூஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா சூஸ் பண்ணலைன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலை. ஸோ அதனால் சேஸில் என்டர் பண்ணிவிட்டு டீன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வந்துடும். அதில் டீயில் என்ன இருக்கோ அது வந்துடும். தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு TMAL அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் ஆகிடும். பின்கோடு கொடுக்கறது தான் கொடுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம். அதாவது இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா April 1 தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வருஷமும் April 1. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2021ன்றதுனால அந்த இயரில் ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இயர் தான் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, ஸோ இதில் என்ன டேட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டேட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் வந்து 15/8/21 அப்படி கொடுக்குறேன்னா 2021 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போது 14/8/2021 அன்றைக்கி ஏதாவது ஒரு என்ட்ரி நான் இருக்குது, அதை நான் என்ட்ரு பண்ண போகிறேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா உங்களுடைய புக்கு எப்போலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, 15 தான் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு பீரியடுமே அது வந்து கன்சிடர் பண்ணிக்காது, எதுவும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் புக்ஸு பிகினிங் ஃப்ரம் எங்கன்னு சொல்கிறீங்களோ அதை போட்டுருணும். அதேமாதிரி ஓப்பனிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 15/8/2021 தான் கன்சிடர் பண்ண தவிர்த்து 1/4/2021 கன்சிடர் பண்ணாது. புக்ஸ் பிகினிங் எப்போ கொடுக்குறீங்களோ அதுதான் அது. ஸோ அதனால் இது நோட் பண்ணிங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 1/4/2021 கொடுத்துருங்க. ஓகே, இப்போது செக்யூரிட்டி கண்ட்ரோல் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. எஜுகேஷன் மோடுன்றதுனால நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கம்பெனி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிகின்ஸ் ஃப்ரம், புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க. மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு எப்படி என்டர் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை பொறுத்தே பேஸ் கண்ட்ரி எல்லாமே வந்துடும். ஸோ இதில் எந்த ஆப்ஷனும் தொட தேவையில்லை. அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் பண்ணிட்டு வந்தாலே போதும், அடுத்தடுத்த ஆப்ஷன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மெயிலிங் நேம்லேருந்து வரேன், அப்போ அடுத்து அட்ரஸ் வரணும்னா என்ட்ரு, அடுத்து கண்ட்ரி வரணும்னா என்ட்ரு, திருப்பியும் வந்து ஸ்டேட் வரணும்னா என்ட்ரு, அப்படியே என்ட்ரு எடுத்துகிட்டே வந்தேன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக ஆகிட்டே இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிட்டே வர வேண்டியதான். இப்போ நான் லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னா மவுஸ் செட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக மவுஸ் செட் போய் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ட்ரி வந்து எரர் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எல்லாமே என்ட்ரு பண்ணி வந்துட்டு வரதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கும். எஸ்ன்னா ஒய் எழுத்தணும், இல்லை என்ட்ரு எழுதிக்க. நோன்னா வந்து என்ன எழுதிக்க வேண்டியதான். இப்போ எஸ்ன்றதுக்காக ஏற்றுட்டேன். இப்போ அழுத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்பெனி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து நேமில் என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்கே அப்பியர் ஆகும். மெயிலிங் நேமில் கொடுத்தது இங்கே அப்பியர் ஆகாது, ரத்னா ட்ரேடர்ஸ்னு அப்பியர் ஆகுதா. சரி, ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ரெண்டாவது நம்ம வந்து ஃபோல்டர் நம்ம சொல்லிட்டு இருந்தோமா, அது க்ரியேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போமா. ஸோ ஜி டிரைவில் நான் என்ன பண்ணேன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். என்ன ஃபோல்டர்னா Tally ERP 9 கற்கும் படலாம் அப்படின்னு கேட்டிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக நீங்களும் இதேமாரி கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு இப்போ நான் திருப்பி ஒர்க் பண்ணும்போது நான் க்ரியேட் பண்ண கம்பெனியே இல்லை, எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க, இல்லை எங்கள் அக்கா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் கம்பெனி ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். செலக்ட் கம்பெனி ஆப்ஷன் பிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரத்னா ட்ரேடர்ஸ்னு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், சில சமயம் உங்கள் கம்பெனியே இங்கே இருக்காது. அப்படின்னா நான் இங்கே வந்து பாத் எதில் இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிரைவில் இல்லாமல் சி டிரைவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜி டிரைவில் போய்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சி பாத் தான் இருக்கும். இப்போ இந்த கம்பெனி வச்சே நான் க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். இன்கேஸ் உங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து டேரக்டரி எதில் இருக்கீங்களோ அதில் காட்டக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஜி டிரைவில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்னா ட்ரேடர்ஸ் மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஷோ போகுது. அதை செலக்ட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன், அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். Until this is bye from Ratnakumar. Thank you.